சிக்னல் ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிக்னல் ஆப் என்னன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சிக்னல் ஆப்ன்றது வந்து ஒரு மெசேஜிங் ஆப் தான். வாட்ஸ்அப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெசேஜிங் ஆப் தான். ஸோ இப்போ எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். சிக்னல் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பர்மிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன், கான்டாக்ட், ஃபோன் கால்ஸ் பர்மிஷன் எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் எல்லா பர்மிஷனுமே பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே வந்து கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும், அந்த கோடை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் நேமு, லாஸ்ட் நேம் இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதெல்லாமே நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ரீஸ்டோர் பண்ணுறப்ப இந்த ஒரு பின்னை என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ரீஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பின்னு. ஸோ கரெக்டாக பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. அதை என்ட்ரு பண்ணிட்டு திருப்பி அதே பின்னை வந்து என்ட்ரு பண்ணோம். என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் யுவர் பின் அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆப்போட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேட் செக்ஷனு. நார்மலாக அதில் நம்ம வந்து சேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்திருக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா குரூப் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப் எல்லாமே இதில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து கால் பேசினா அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் கால் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் கிரியேட் வந்து பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ஸ்டேட்டஸ்லாம் வந்து போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி எல்லாமே வந்து போட்டுக்க முடியும். இதில் யார் யார் போட்டிருக்காங்களோ அவங்களோட ஸ்டோரிலாம் வந்து ஷோ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மை ஸ்டோரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டுக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக சிக்னல் ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.